அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கற்றது கையளவு ஜி பரமேஷ். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பத்மபூஷன் கேப்டன் ஒரு சகாப்தம் காணொளியில கேப்டன் அவர்களும் ராதிகா சரத்குமார் அவர்களும் இணைந்து நடித்த உழைத்து வாழ வேண்டும் படத்தை பத்தி தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட மையக்கரு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல கேப்டன் அவர்கள் குடும்பம் பாத்தீங்கன்னா, அவருடைய அப்பா வேலைக்கு போய் தான் அவருடைய குடும்பமே நடத்திட்டு இருக்காரு. இந்த படத்துல இவரு அவருடைய பையன் பாத்தீங்கன்னா படிச்சு முடிச்சுட்டு வேலை கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இந்த படம் 1988ல ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துல 1988ல அதாவது படிச்சு முடிச்சுட்டு ஒருத்தர் வேலை கிடைக்கலன்னா எந்த லெவலுக்கு அவர் குடும்பம் கஷ்டப்படும் அப்படிங்கிறத இந்த படத்துல காட்டியிருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இந்த படத்துல அவருக்கு வேலை கிடைக்கும். அவர் குடும்பமே இந்த திரைப்படத்துல கஷ்டத்துல தான் இருக்கும். அவங்க அம்மா ஒர்க் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க தங்கச்சி பூ சேல்ஸ் பண்ற மாதிரி தான் இந்த படத்தோட கதையை வச்சிருப்பாங்க. அதே மாதிரி அவர் தம்பி இந்த திரைப்படத்துல படிக்கிறாரு. இந்த படத்துல முக்கியமா பாத்தீங்கன்னா அவருடைய அப்பா ரிக்ஷா ஓட்டுறாரு. இவரு வேலை கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்படுறாரு. இந்த படத்துல நிஜ வாழ்க்கையில எப்படி கேப்டன் அவர்கள் மற்றவங்களுக்காக இலகிய மனசோடு தான் அவர் எப்பவுமே இருப்பார். மற்றவங்களுக்கு கஷ்டம்னாவே அவர் தாங்க மாட்டார். உடனே நிஜ வாழ்க்கையில் உதவி பண்ணுவார். இந்த படத்தோட கதாபாத்திரம் அப்படிதான் இருக்கும். அதாவது இவரே வேலை கிடைக்காம அவருடைய குடும்பம் கஷ்டப்படுது. ஆனால் பார்த்தீங்கன்னா அவரு கிடைச்ச வேலையை இந்த படத்தில் ராஜா அவருடைய குடும்பத்தோட கஷ்டத்தை சொல்லுவார். சொன்னவனையும் பார்த்தீங்கன்னா அவருடைய மனசு ரொம்பவே கஷ்டப்பட்டு கண்டிப்பாக இந்த வேலை உங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையை அவருக்கு விட்டு கொடுத்துருவார் இந்த படத்துல. இதே மாதிரி விட்டு கொடுத்துருந்தா நம்ம குடும்பம் இருக்கிற நிலைமையை எப்படி குடும்பத்தை நடத்துறது அப்படின்னு அவருடைய அப்பா சொல்லுவார். இந்த படத்துல பாத்தீங்கன்னா பணம் அந்தஸ்து இருக்கிறதுனால ரொம்பவே கர்வமா நடந்துக்கிற கதாபாத்திரம் ராதிகா. இவங்களால பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்துல கேப்டன் அவரோட குடும்பத்துல இருக்கவங்க ரொம்பவே அவர் இன்சல்ட் பண்ணுவாங்க இந்த திரைப்படத்துல. அதனால ஒரு முடிவு எடுப்பார் இந்த படத்துல. இவங்களே எப்படியாவது கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு இவங்களுடைய கர்ப்பத்தை அடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் ஒரு பணக்காரனா நடிச்சு வேஷம் போட்டு இந்த திரைப்படத்துல இவங்க ஒரு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அவங்க குடும்பத்தை கூட்டு வர மாதிரி தான் இந்த திரைப்படத்தோட கதை வச்சிருப்பாங்க. இந்த படத்தோட முழுமையான கதையை இதுதான். இந்த படத்துல பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டு கேப்டன் வரும்போது இந்த திரைப்படத்துல அவங்க குடும்பத்தை எல்லாரையும் சுத்தி பார்ப்பாங்க. என்ன நீங்க ஏமாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல கேப்டனோட சட்டையை பிடிக்கிற மாதிரி தான் ஒரு காட்சி வச்சிருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இந்த படத்துல அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க. காதலுக்கு எந்த லெவலுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காதலுக்காக பணக்கார பொண்ணு இப்படி ஒரு கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் பாராட்டுவாங்க இந்த திரைப்படத்துல. அதே மாதிரி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இவருடைய அண்ணன் இவர் வீட்டுக்கு போலீஸை கூப்பிட்டு வருவார். அப்போ கூட பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏன் சார் காதல் கல்யாணத்தை பிரிக்க பார்க்குறீங்க, இந்த கல்யாணம் இவங்களோட சம்மதத்தோடு தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் சொல்லுவாங்க. ராதிகா அவர்களும் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ரொம்பவே மதிப்பு கொடுக்கறத விட்டு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆமாம் நான் சம்மதிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கணும், நாங்கள் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் சொல்கிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அதோடு ராதாரவி அவர்கள் வெளியே போயிடுவார் இந்த படத்தில். இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த படத்துல கேப்டன் அவரோட குடும்பத்தை புரிஞ்சுக்கிட்டு கேப்டன் அவர்களை ராதிகா அவர்கள் ஏத்துக்கிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட முழுமையான கதை. ஏன்னா இந்த படத்தை நீங்களே பார்த்துருப்பீங்க. உழைத்து வாழ வேண்டும் படம் 1988ல் ரிலீஸ் ஆன இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அழகான குடும்ப திரைப்படம். ஏன்னா கேப்டன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வெறும் ஆக்ஷன் திரைப்படத்துல மட்டும் நடிக்கல, நடிச்சு பெரிய நடிகர் ஆகலை. குடும்ப திரைப்படம், லவ் சென்டிமெண்ட் எல்லா திரைப்படங்கள்ல நடிச்சு தான் கேப்டன் அவர்கள் சினிமாவில் மிகப்பெரிய அளவுக்கு உயர்ந்தார். இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. இதற்கு பிறகு ஃபைனல்ல பாத்தீங்கன்னா ஒரு சண்டை காட்சியில வச்சிருப்பாங்க இந்த படத்துல. சண்டை காட்சிகள் ரொம்பவே பிரமாதமான முறையில் இருந்திருக்கும் இந்த படத்துல. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா ஆடியன்ஸும் ரசிச்சு பார்க்குற ஒரு திரைப்படம். அந்த மாதிரி தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. அவர் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த படத்தை ரிக்ஷா ஓட்டுற மாதிரி தான் இந்த படத்துல வச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த படத்துல பாத்தீங்கன்னா ராதிகா அவர்களுடைய அண்ணன்
ஆளை வச்சு இந்த திரைப்படத்தில் இவருடைய காலை வச்சிருவாங்க. அதனால் வந்து இவரால் ரிக்ஷா ஓட்ட போக முடியாதனால கேப்டன் அவர்கள் தான் வந்து ரிக்ஷா ஓட்டுவார் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம். அதாவது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய காதல் வந்து உண்மை என்ன கேட்டிங்கன்னா. கஷ்டப்பட்டு ரிக்ஷா ஓட்டி இவர் வந்து ராதிகா அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புடவை வந்து வாங்கிட்டு வருவாங்க. இந்த திரைப்படத்தில் ஒரு புடவை வந்து தூக்கி எறிகிற மாதிரி தான் ஒரு காட்சியை வச்சுருப்பாங்க. அதற்கு பிறகு தான் இந்த படத்தில் வாங்கி வந்தேன் ஒரு வாழை மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வச்சுருப்பாங்க. ரொம்ப அருமையான பாடல். அதே மாதிரி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாடல்கள் பூமி என்ன பூமி என்ன கேட்டிங்கன்னா புரட்சி தலைவர் அவர்களுக்கு பிறகு படத்தில் வந்து அவருடைய பாடல்களில் கருத்து சொன்னவர் யாருன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கேப்டன் அவரோட திரைப்படத்தில் நிறைய பாடல்களை வந்து மிகப்பெரிய கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காரு புரட்சி தலைவருக்கு பிறகு. ஏன்னா வந்து தலைவரோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட திரைப்படத்தை நீங்கள் எடுத்து பார்த்தா கூட ஏதாவது ஒரு திரைப்படங்களில் அவருடைய பாடல்களில் வந்து கருத்து சொல்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனால் கேப்டன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய படத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய பாடல்கள்லாம் மிகப்பெரிய அளவுக்கு கருத்தை சொல்லியிருப்பாங்க. அந்த பாடல்களை எழுதுறவங்க வந்து நல்ல ஒரு மெசேஜாக எழுதியிருப்பாங்க கேப்டன் அவரோட படத்தை பொறுத்த வரைக்கும். இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா பூமி என்ன பூமி, அதாவது பிரமாதமான பாடல், சிந்திக்க வைக்கிற ஒரு பாடல். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பூமி என்ன பூமி, வாங்கி வந்தேன் ஒரு வாழை மரம், அதே மாதிரி முத்துக்கள் பதிக்காத கண்ணம் சொல்லிட்டு பாடல்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவுக்கு ஹிட்டான பாடல்கள். இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா இசை தேவேந்திரன் அவர்கள் ரொம்பவே சிறப்பான முறையில் இசையமைச்சிருப்பாரு. அதே மாதிரி இந்த உழைத்து வாழ வேண்டும் படத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த படத்தை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா எல்லா குடும்ப ஆடியன்ஸும் வந்து ரசிக்க வைக்கிற மாதிரி தான் இந்த திரைப்படத்தை எடுத்திருப்பாங்க. ஏன்னா அந்த லெவலுக்கு தான் இந்த திரைப்படத்தில் கேப்டனாவோட நடிப்பும் ராதிகா இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாரையுமே வந்து இயக்குனர், இந்த படத்துக்கு இயக்குனர் பார்த்தீங்கன்னா அமீர்ஜான், இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் வந்து மதர்லேண்ட் பிக்சர்ஸ். இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் ராதாரவி, டெல்லி கணேஷ், வடிவுகர்சி, சார்லி மற்றும் பலர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் நடித்த நடிகர்களை எல்லாரையுமே வந்து ரொம்ப ஒரு சிறப்பான முறையில் இயக்குனர் அமீர்ஜான் அவர்கள் நடிக்க வச்சிருந்தார். இந்த படத்தோட கதை எந்த படத்தை நமக்கு ஞாபகப்படுத்துது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நடிகர் திலகம் அவர்களும் முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் நடித்த சவாலே சமாளி படத்தை தான் நமக்கு வந்து ஞாபகப்படுத்தும். அந்த படத்தையும் பார்த்தீங்கன்னா பணக்காரியாக இருப்பாங்க, அதாவது ரொம்பவே வந்து யாரையுமே மதிக்க மாட்டாங்க, கர்வமாக இருப்பாங்க. இவங்களை வந்து கல்யாணம் பண்ணி கூட்டு வந்து இந்த திரைப்படத்தில் இவங்களுடைய குற்றத்தை அடக்கணும் அப்படின்னு நடிகர் திலகம் அவங்க முடிவு பண்ணுவார். இந்த படத்தில் இவங்க 2 பேருக்கும் வந்து கேஷ் ஆவர் தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்துலையும் வந்து இப்படி தான் வச்சுருப்பாங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா இந்த படத்தோட கதை வந்து சவாலே சமாளி படத்தை தான் நமக்கு ஞாபகப்படுத்துது. இந்த படத்தை வந்து இயக்குனர் அமீர்ஜான் அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ பத்மபூஷன் கேப்டன் அவர்கள் நடித்த உழைத்து வாழ வேண்டும் திரைப்படம் எப்படிப்பட்ட ஒரு திரைப்படம்னு கேட்டிங்கன்னா எல்லா ஆடியன்ஸையும் ரசிக்க வைத்த ஒரு குடும்ப திரைப்படம் உழைத்து வாழ வேண்டும் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தை வந்து நீங்கள் எல்லாரும் பார்த்துருந்தீங்கன்னா இந்த திரைப்படம் எந்த லெவலுக்கு இருந்தது அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இப்போ பத்மபூஷன் கேப்டன் ஒரு சகாப்தம் காணொளியில கேப்டன் அவர்கள் நடித்த உழைத்து வாழ வேண்டும் படத்தை பத்தி நம்ம கொடுத்துருக்கிற இந்த காணொளியை பத்தி இங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க. நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷன் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.